ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பகடை தொடர்பான கணக்குகள் நமக்கு குரூப் 4 அடிக்கடி கேட்டுட்ருக்காங்களே இந்த மாதிரி டைப்பில். இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. டைப் 1 பார்த்தீங்கன்னா 2 டயஸில் 2 நம்பர் சேமாக வரும். ஓகேங்களா? ரெண்டு டயஸ் இருக்கும், 2 தனித்தனி டயஸில் இருக்கும். அதில் 2 நம்பர் சேமாக வர்றது ஃபஸ்ட்டு டைப். இதே செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் 2 டயஸ்லேயும் சேமாக வரும். தேர்ட் டைப்பில் சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சார்ட் மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு ஆப்போசிட்ஸ் என்ன நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் 1க்கு ஆப்போசிட் என்ன, 2க்கு ஆப்போசிட் என்ன, 4க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறது தேர்ட் டைப். ஃபஸ்ட் டைப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம் ஒரு 2 டயஸில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் சேமாக வரும். அது டைப் 1. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா 2 டயஸில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேமாக வரும். அது செகண்ட் டைப். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட். ஓகேங்களா? இந்த சார்ட் தேர்ட் டைப். ஓகேங்களா? இதுக்கான ஷார்ட்கட் ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு அடிக்கடி குரூப் 4ல் இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. வாங்க டைரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு டயஸ்னால் ஒரு தாயக்கட்டை, நம்ம எப்பயும் போல் நம்ம லாங்குவேஜில் பேசிடுவோம். தாயக்கட்டைக்கு எத்தனை சைடுங்க இருக்கும், மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்? எல்லாருமே நம்ம தாத்தா பாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து விளாண்டுருப்பீங்களா? லாக்டவுன் காலத்தில் எத்தனை பக்கம் இருந்திருக்கும்? 6 பக்கம் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போது 6 பக்கம் இருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம டைரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? அதாவது குரூப் 2022ல் கேட்ட கொஸ்டின். அதாவது இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 3க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 2 டயஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2 டயஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், 2 டயஸ்லையுமே பாருங்கள் 2, 5 2, 5 2 நம்பர் சேமாக வந்திருக்கு. அப்போ இது டைப் 1ஆ டைப் 2வா? டைப் 2வா? டைப் 1. ஓகேங்களா? 2 நம்பர் சேமாக வரும்னு சொல்ல பார்த்தீங்களா? அப்போ இப்படி இருந்துச்சுன்னா மீதி இருக்க 2 நம்பர் ஆப்போசிட்டாக இருக்குங்க. ஓகேங்களா? 3 and 4 ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது 3க்கு ஆப்போசிட் என்ன வரும்? 4. இது தாங்க டைப் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலும் 3க்கு ஆப்போசிட், அதாவது பெருசாக வளவலான்னு கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் லைனை மட்டும் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகம் 3 காண்பிக்கும் எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண்ணெய் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3க்கு ஆப்போசிட்டில் இருக்க நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வளவலா கொலவலான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு யோசிங்க. டைப் 1ஆ டைப் 2வான்னு யோசிங்க. அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு 2 டயஸ் பாருங்களேன். 1ஆம் நம்பர் டயஸும் 2ஆம் நம்பர் டயஸும் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் டயஸு 2ஆம் நம்பர் டயஸ் பார்த்தீங்கன்னா 1, 3 சேமாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ நமக்கு 2க்கு ஆப்போசிட் 5. அப்போ 5க்கு ஆப்போசிட் 2. ஓகே சார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயஸும் தேர்டு டயஸும் பாருங்களேன். 2, 3 சேமாக இருக்குது. 2, 3 சேமாக இருக்குது. அப்போ 1க்கு ஆப்போசிட் என்ன வரப்போகுது? 4. கரெக்டுங்களா? நமக்கு மீதி நம்பர் என்ன இருக்க போகுது? 3, 6 தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா நமக்கு டைஸில் மொத்தம் 6 சைடு இருக்கும். அதில் 4 சைடு கண்டுபிடிச்சிட்டோம். மீதி இருக்க 2 சைடும் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ நமக்கு 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 6. புரிஞ்சுங்களா? இதுவும் டைப் 1 தான். இது பார்த்தீங்களா 2 ஸ்டெப்பில் இருக்குது. 2 டைஸில் 2 நம்பர் சேமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிருக்குங்களா? புரிஞ்சுனா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம் டயஸ் தான். ஓகே, இதுக்கும் 3க்கு ஆப்போசிட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கும் 3ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மாடலாக செகண்ட் மாடலான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மாடலில் டைப் 1லேயே சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டயஸையும் தேர்டு டயஸையும் பாருங்களேன். 1, 3 சேம். ஃபஸ்ட்டு டயஸும் தேர்ட் டயஸும் பாருங்களேன். 1, 3 சேமாக இருக்குது. அப்போ 6க்கு ஆப்போசிட் என்ன வர? 6, 5 ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம அதானே சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு இதில். அப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3, 6 ஃபஸ்ட்டு டயஸ்லையும் லாஸ்ட் டயஸ்லையும் பாருங்களேன். பாருங்கள் 3, 6 3, 6. அப்போது 1, 2 ஆப்போசிட்டுங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீதி இருக்க 2 நம்பர் என்ன? 3, 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3. நமக்கு மொத்தம் சைடு 6 சைடு இருக்குது ஒரு டயஸில். அதனால் 4 சைடு கண்டுபிடிச்சிட்டோம். மீதி இருக்க 2 ஆப்போசிட்ஸாக தான் இருக்கும்.
ஸோ 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3. இதுவும் டைப் 1 தாங்க. ஓகேங்களா, இதுவும் டைப் 1 தான். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் டைப் 2லேருந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைஸ்லையுமே நல்லா கவனிங்க, டாட் வச்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பெருசு இல்லை, நமக்கு நம்ம நம்பர்லேயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் இதில் வந்து 1 5 3 கொடுத்துருக்காங்க. செகண்ட் இதில் 5 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. 2 டைஸ் நல்லா பாருங்கள், 5ன்ற நம்பரு காமனாக இருக்குது, டைப் 2. சரிங்களா, இப்போ நான் ஃபஸ்ட்டு டைஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டைஸ் எடுத்துக்கிறேன். 5லேருந்து அப்படியே கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்பர்ஸ் எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா, கிளாக் வைஸ் டைரெக்ஷன் எழுதுனா 5ன்ற நம்பர் தான் 2 இதுலேயும் சேமாக இருக்குது. அப்போ 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 5 ஃபஸ்ட்டு டைஸில் எழுதுகிறேன். 5க்கு அப்புறம் கடிகார திசையில் சுற்றினோம்னா நெக்ஸ்ட் வரப்போகிறது 3 டாட் இருக்கிறது. 3க்கு அப்புறம் கடிகார திசையில் சுற்றும் போது நமக்கு 1 டாட் வரும். கரெக்டுங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு டைஸ். செகண்ட் டைஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 5 இருக்கிறதா 2 நம்பர் சேமாக இருக்குது. அப்போ அதிலேருந்து நம்ம கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எழுதணும். 5க்கு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எழுதும்போது வர நெக்ஸ்ட் நம்பர் வந்து 2. 2லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன்லேருந்து எழுதும்போது 2க்கு அப்புறம் 4 வரும். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2க்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்டிருக்காங்களா. மேலே எழுதியிருக்கிறதும் கீழே எழுதியிருக்கிறதும் ஆப்போசிட்ஸாக இருக்குங்க. 2க்கு 1க்கு ஆப்போசிட் 4. ஓகே சார், இப்போ 5க்கு ஆப்போசிட் என்ன சார் வரப்போகுது, நமக்கு இதில் இல்லாத நம்பர் என்ன, 6. கரெக்டுங்களா, அப்போ 6 தான் 5க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நமக்கு கேட்டது வந்து 2, 2க்கு ஆப்போசிட் 3. இவ்வளோ தாங்க, இது தாங்க டைப் 2. ஓகேங்களா, டைப் 2ங்கிறது ஒன்றுமே இல்லை, 2 டைஸில் வந்து ஒரு நம்பர் மட்டும் சேமாக வந்திருக்கும். அப்படி ஒரு நம்பர் சேமாக வந்திருக்க நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்பர் எழுதிட்டு வரணும். ஃபஸ்ட்டு டைஸில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ செகண்ட் டைம்ஸ்லையும் அதே நம்பர் கொடுத்துருப்பாங்க. 2 கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எழுதிட்டு பேரலாக இருக்கிறது ரெண்டும் ஆப்போசிட்ஸாக இருக்குங்க. ஓகேங்களா, பேரலாக இருக்கிறது ஆப்போசிட்டாக இருக்கும். இது தாங்க டைப் 2. போட்டுருவீங்கள, இப்படி வந்தால் சம் சால்வ் பண்ணிடுவீங்கள, ஈஸி தானே. ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் 3 பார்க்கலாங்க. டைப் 3 பார்த்தீங்கன்னா கொஷினை பாருங்கள், நான் சார்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, தாயக்கட்டியை அப்படியே விரித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பரு ஆப்போசிட்டாக இருக்குங்க. அப்போ ஒரு நம்பர் விட்டுட்டா 2 விட்டுட்டோம்னா 1க்கு ஆப்போசிட் 3. கரெக்டுங்களா, 1க்கு ஆப்போசிட் வந்து 3. அதே மாதிரி 6க்கு ஆப்போசிட் 2 விட்டுட்டா 5. அப்போ 6க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 6. அப்போ 2க்கு என்ன சார் வரும், 2க்கு அப்புறம் 3 வந்திருக்கு. 3 விட்டுட்டா 4 தான் 2ஓட ஆப்போசிட்டாக இருக்கும். கரெக்டுங்களா, 2க்கு ஆப்போசிட் 4, 1க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 1, 6க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 6, 2க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 2. ஓகேங்களா, இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எது எதிர்பக்கங்களாக அமையாது, எந்த பேர் வந்து எதிர்பக்கங்களாக இருக்காதுன்னு கொடுத்துட்டு அவங்களே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1 and 3 வந்து ஆப்போசிட்டாக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது பாருங்கள், 1 and 3 வந்து ஆப்போசிட்ஸாக இருக்குது. அதே மாதிரி பி பாருங்கள், 6 5ம் ஆப்போசிட்டாக இல்லையா அப்படின்ற மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் சி வந்து 2 and 4 ஆப்போசிட்டில் தான் வந்திருக்கு. நமக்கு 1 and 4 தான் வந்து எதிர்பக்கங்களாக அமையாது. ஓகேங்களா, 1 and 4 வந்து எதிர்பக்கங்களாக அமையாது. புரிஞ்சுங்களா? ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.